Hello everyone, welcome to Tasty Dish by Sethu Palaniyappan. செகப்பரிசியில் ஆப்பம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. 1 டம்ளர் செகப்பரிசி எடுத்துருக்குறேங்க. நான் அரிசி ஏற்கனவே ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. நல்லா ஊறட்டும். பச்சரிசியும் 1 டம்ளர் எடுத்துருக்குறேங்க. 1/4 கப்பு உளுந்து எடுத்துருக்குறேங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 2 தடவை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க. 2 அரிசியும் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. இதோட கொஞ்சம் செகப்பரிசி சேர்த்துக்கிறேன். இதோட அரிசி உளுந்து வெந்தயம் ஊற வச்சுருந்ததையும் ஒரு கை சேர்த்துக்கிறேங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ அடுத்த பேட்ச் அரைச்சிக்கலாங்க. செகப்பரிசியோட பச்சரிசி சேர்த்துக்கிறேங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் குக் பண்ண ரைஸ் சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துக்கிறேன். ஜீனி சேர்த்துக்கிறேங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாங்க. அடுத்து அரைச்சதையும் இதோட சேர்த்துக்கலாங்க. 3 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வச்சுக்கேன். இப்போ கை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுருந்த மாவு நல்லா புளிச்சிருச்சுங்க. ஆப்பம் வெந்துருச்சு, எடுத்துடலாங்க. செகப்பரிசி ஆப்பம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன். இன்னைக்கு மில்லட் வெரைட்டி ஆப்பம் தான் பார்க்க போகிறோங்க. 3/4 கப்பு சின்ன சோளம் எடுத்துருக்கிறேன். சின்ன சோளத்தை 2 தடவை கழுவியாச்சுங்க. இதை 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/4 கப்பு பச்சரிசி, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டு 2 தடவை கழுவிட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. சின்ன சோளம் நல்லா ஊறிடுச்சுங்க. ஊறினது ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதோட ஊறின அரிசி வெந்தயமும் சேர்த்துக்கிறேங்க. இதோட 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து குக்கான ரைஸில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இப்போ தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. மாவு நல்லா புளிச்சிருக்கு. தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆப்பம் ஊற்றுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ ஆப்பம் வெந்துருச்சு, எடுத்துடலாங்க. சின்ன சோளம் ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க.